ஆராதனை, ஆசீர்வாத ஆராதனை, அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷத்துடைய முதல் மாதத்தை முடிக்க போகிறோம். கர்த்தர் இதுவரையும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய சுத்த கிருபை தான். கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். கர்த்தாவே, இதுவரையும் எங்களை நடத்தி வந்தீர், இதுவரையும் எங்களை பாதுகாத்தீர், இதுவரையும் எங்களை தப்புவித்தீர், இதுவரையும் எங்களை சுமந்தீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்தை ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்றி போவதற்கு, ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தரை சந்திப்பதற்கு, ஆராதிப்பதற்கு நீ தந்த நல்ல நேரங்களுக்காக, கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு இருந்து நீ இடைப்பட போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோடு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பாடல் நீரின்றி வாழ்வது இறைவா என்ற பாடலை கரங்கள் தட்டி நாம் சேர்ந்து நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா பாடணும், சத்தம் உயர்த்தி பாடணும். எந்த அளவு முடியுமோ அந்த அளவு கர்த்தரை உயர்த்தணும். உற்சாகமாய் பாடி நம்ம அப்படியே ஆராதனைக்கு போகலாம். தேங்க்யூ ஃபாதர் லார்ட். நல்லா கை தட்டி எல்லாரும் கை தட்டி நல்லா கை தட்டி முழு பலத்தோடு நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர்
பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவனி, அதற்குள்ளும் ஜீவனை தந்த. உயர்த்தி சொல்லுங்க. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீ, ஆமென். அதற்குள்ளும் தந்தவனி, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உங்க துணையன்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையன்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது. சொல்ல முடியும் அந்த வார்த்தைய? எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் போதாதையா. ஒரு செப்பல எத்தனை எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. ஆமென். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. கைத்தட்டி அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். எனக்கு 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா. ஐயா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. இயேசுவே, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம்மில்லத்தில் வாழும் ஒரு நாளே. கைத்தட்டி முழுவலத்தோடு நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது. உள்ளதாரே, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது. கடைசியா ஒரு தடவை கூட எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதை எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார்,
உமக்கு 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் போதாதையா, 1000 ஆண்டுகள் போதாத சுகத்துக்காய், 1000 விடுதலைக்காய், நன்மைக்காய், உயர்வுக்காய், மேன்மைக்காய், 1000 ஆண்டுகள் போதாதையா. ஐயா நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, உன்னதரே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நல்ல மகிழ்வோட எத்தனை நன்மை, எத்தனை கிருபை, எத்தனை தயவு யோசிச்சு பாருங்க. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிச்சு சொல்லுங்க, என் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் என்னை பாதுகாத்தா, என் குடும்பத்தை பாதுகாத்தா, என் பிள்ளைய பாதுகாத்தா, என் தொழிலை பாதுகாத்தா, என் பிரயாணங்கள்ல கர்த்தர் பாதுகாத்தார். நல்லா பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவர் ஒருவரே பெரியவர், அவர் ஒருவரே சிறந்தவர், அவர் மகிமைக்குரியவர், அவர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவர் தான் கனத்திற்கு பாத்திரர், அவர் ஒருவர் தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு பாடலாமா? தேங்க்யூ ஃபாதர், நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ. உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. ஆராதனை, ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆமென். ஆராதனை, ஆராதனை என் ராஜாவுக்கே. ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை ராஜாவுக்கே. உன்னதரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. நல்ல கை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை என் ராஜாவுக்கே. ஆமென். ஆராதனை, ஆராதனை எங்கள் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை என் ராஜாவுக்கே. தாயை போல தேற்றி வந்தீர், தகப்பனை போல சுமந்து வந்தீர். தாயை போல தேற்றி வந்தீர், தகப்பனை போல சுமந்து வந்தீர். தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே. தடைகளை உடைத்து தாண்ட செய்தீரே. தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே. தடைகளை உடைத்து தாண்ட சொல்லுங்க. தாயை போல, தாயை போல தேற்றி வந்தீர், தகப்பனை போல சுமந்து வந்தீர். தாயை போல தேற்றி வந்தீர், தகப்பனை போல சுமந்து வந்தீர். தயவினால் நடத்தி கூட்டி சென்றீரே. தடைகளை உடைத்து தாண்ட செய்தீரே. சொல்லுங்க. தயவினால் நடத்தி என்னை இந்த மாதம் முழுவதும் தடைகளை உடைத்து தாண்ட செய்தீரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை எங்கள் ராஜாவுக்கே. ஆமென். ஆராதனை, ஆராதனை என் இயேசுவுக்கே. ஆராதனை, ஆராதனை என் ராஜாவுக்கே. உன்னதரே, உயர்ந்தவரே, உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. சொல்லலாமா? உன்னதரே, உன்னதரே, உயர்ந்தவரே,
உருவாக்கி என்னை உயர்த்தினீரே. முழு பலத்தோடு ஆராதனை 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 என் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை எங்கள் ராஜாவுக்கே கர உயர்த்தி ஆராதனை ஆராதனை எங்கள் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே முழுபலத்தோடு கை உயர்த்தி ஆராதனை ஆராதனை என்ற இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே சொல்லுங்க ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை எங்கள் ராஜா ஒரு விசை கூட ஆராதனை ஆராதனை என் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை என் ராஜாவுக்கே கரம் உயர்த்தி உங்க பலத்தோட எத்தனை காலங்கள் நடத்துறீங்க ஆண்டவரே. ஓ நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கரம் உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஏதுமில்லை எந்த கவலை இல்லை துணையாளர் விலகவில்லை நம்புவே உயர்ந்து சொல்லுங்க பாப்போம். நம்புவே நீருதி வரை யாக்கோவின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே என்னாலும் நடத்துவாரே. யாக்கோவின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே என்னாலும் நடத்துவார். ரெண்டு கரம் உயர்த்தி யாக்கோபின் தேவன் சொல்லுங்க பாப்போம். யாக்கோபின் தேவன் என் தேவன் ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் எனக்கென்றும் துணை அவரே ஓ என்னாலும் நடத்துவார். ரெண்டு கரம் உயர்த்தி ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை துணையாளர் விட்டு விலகவில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர் சொன்னதை செய்திடும் தகப்பனவர் நம்புவே நீருதி வரை இயேசையா நீருதி சத்தம் உயர்ந்து உயர்ந்து இயேசுவே நம்புவே நீருதி வரை இயேசுவே நம்புவே நீருதி வரை. என் ஓட்டத்தில் தனிமை இல்லை என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. சொல்ல முடியுமா நான் ஓட்டத்தில் என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார் ஓ தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். கை உயர்த்தி நம்புவே இறுதி வரை
நோக்கி ராஜாவே. ஹalleluya இயேசுவே. ஹalleluya ஹalleluya முடிந்த அளவு ரெண்டு கை உயர்த்தி ஹalleluya சத்தம் உயர்த்தி ராஜாவே. உங்க பிரசன்னம் நிரம்பட்டும். மகிமை இயேசுவே. உங்க கை மட்டும் உயர்ந்து பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நீர் மாத்திரமே. இந்த வருடத்தினுடைய முதல் மாதத்தை நாங்கள் கடக்க இருக்கிறோம். இதுவரையும் எங்களை நடத்தினவர், இதுவரையும் எங்களை சுமந்தவர், இதுவரையும் எங்களை தப்புவித்தவர், இனியும் கத்த தப்புவிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள் திறமையால் அல்ல, உம்மாலே மதிலை தாண்ட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய பலவீனங்களை மாற்றி கர்த்தாவே நீர் பலன் தந்து இனி வரப்போகிற காலங்களில் எத்தனை தடைகள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் கூட நின்று நீர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் மகிமையான காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் வல்லமையுள்ள காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் மகத்துவமான காரியங்களை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் அசாதாரணமானவர். எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிறவர். ஓ நன்றி ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி கடைசியா ஹalleluya உங்க சத்தம் உயர்ந்து வரட்டும். ஹalleluya ஹalலே ஓ இயேசுயா. ஒரு விசை கூட ஹalலே முழு பலத்தோடு கந்தல் மரதன எங்களை நடத்தும், தொடர்ந்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய தேவன் பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை காலங்கள் நடத்தினவர், இனியும் நடத்த அவர் போதுமானவர். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனத்தை
நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சின்னவன் 1000-ம் சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு பேசும். நீர் பேசுகிற தேவன். உம்முடைய வார்த்தையிலே எங்களுக்கு ஜீவன் உண்டு. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆதாரம். உம்முடைய வார்த்தையே எங்களுடைய எல்லாம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் வார்த்தை கேட்பதற்கான நல்ல மனநிலையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 100 மடங்கு பலன் கொடுக்க ஆவியானவர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது இருதயத்தை நல்லா திறந்து வச்சுட்டு நம்ம கேட்கணும். அப்பதான் அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யும். கேட்க முடியும், வசனத்தை கேட்கலாம், ஆனா அது பலன் கொடுக்கிறதா இருக்கணும்னா அந்த இருதயம் திறந்து இருக்கணும். பவுல் பல நாட்கள் பிரசங்கம் பண்ணும்போது லீதியாள் அங்கதான் இருந்திருக்கணும். ஆனா ஒரு நாள் கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். திறந்த போது வார்த்தை வந்தபோது வல்லமை வெளிப்பட்டது. அப்ப அதாவது ஒரு நிலத்தில் விதை விதைக்கப்படலாம், ஆனா 2 காரியம் நடக்கணும். ஒன்று, அந்த விதை சாகணும். அந்த நிலத்துக்கு ஏற்றபடி என்ன செய்யணும்னா, அந்த விதை பலன் கொடுக்கணும்னா அந்த மண் அதை உள்வாங்கி எடுத்துக்கொள்ளணும். அந்த விதை வளர்வதற்கு இடம் கொடுக்கணும். 2மே ரொம்ப முக்கியம். நிலமும் முக்கியம், விதையும் முக்கியம். அப்ப விதையில எந்த ஃபால்ட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் என்பதுதான் விதை, அதுல கண்டிப்பா பலன் கொடுக்கும். ஆனா மண் என்கிற நிலமாகிய நாம அந்த இடம் கொடுக்கும் போதுதான் அந்த விதை விதைக்கப்பட்டதுடைய பலனை நம்ம வாழ்க்கையில ருசிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப வசனத்தை நீங்க கேட்கும்போது எப்படி கேட்கணும் அப்படின்னு நான் சொன்னா, நல்ல இருதயத்தை திறந்து, வேற எந்த பார்வையும் எந்த பேச்சுக்களும் இல்லாம, நம்ம விடிய விடிய பக்கத்துல பேசியிருப்போம், விடிய விடிய பிள்ளைய கொஞ்சிருப்போம், விடிய விடிய எந்திருப்போம், நம்ம வீட்டில தான் இருப்பாங்க. ஆனா இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்துவீங்கன்னா நம்ம இருதயத்துக்குள் விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றும் கண்டிப்பாய் 100 மடங்கு பலனை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எப்படி கேட்கணும் வசனத்தை? நல்லா திறந்து இருதயத்தை விசாலமாக்கி. நல்லா கவனிங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறாருன்னா முதல்ல எதை பெருசாக்குவார்னா இருதயத்தை தான் பெருசாக்குவார். நல்லா கவனிங்களேன். ஆபிரகாமை கொண்டு வந்து எடுத்த உடனே உன் சந்ததி இப்படி இருக்குன்னு சொல்லல, இவ்வளவா மாறுன்னு சொல்லல. முதல்ல ஆபிரகாமை வெளியே கொண்டு வந்து அவனை நிக்க வச்சு வானத்தை பார்க்க சொல்றாரு. வானத்தை பாரு ஆபிரகாம், வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணு. நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஆபிரகாம் எண்ணிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் அல்லவா, கண்டிப்பா 1 2 1000 கணக்கில் எண்ணிருப்பாரு. அதுக்கு மேல எண்ணிருக்க முடியாது. ஆண்டவரே என்ன முடியல. அப்புறம் சொல்லியிருப்பாரு, அப்படியா சரி வா, இந்த பூமியிட இந்த கடற்கரை மண்ணை எடுத்தாச்சு, இதை என்ன பார்ப்போம், இது எப்படி ஆண்டவர் என்றது. என்ன ஆபிரகாம் 1 2 3 எண்ணி டயர்டா இருப்பாரு. ஆண்டவரே இதெல்லாம் எண்ணவே முடியாது, இது என்னன்னா என் லைஃபே முடிஞ்சிடும். அப்படியா, அதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பாரு, இவர் ஏன் தெரியுமா இதெல்லாம் நான் அவனை திறக்க சொன்னேன், ஏன் தெரியுமா அவன் இருதயத்தை விசாலப்படுத்தினேன், உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு பலனை, ஆசீர்வாதத்தை, உயர்வுகளை, மேன்மைகளை, தரிசனங்களை, திட்டங்களை கர்த்தர் தரணும் அப்படின்னா அதை தரதுக்கு முன்னாடி என்ன வைக்க விரும்புவார் அப்படின்னா அந்த இருதயத்தை விசாலமாக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த இருதயம், நம்ம இந்த கேட்கிற வசனங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில 100 மடங்கு பலன் தரணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நீங்க செய்தி கேட்கும்போது இருதயத்தை மூடினவர்களாய் அல்ல, இருதயத்தை திறந்து கேட்க
கர்த்தர் கிருபை தருவாராக. பொதுவாகவே சிறியவன் சின்னவன் அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்தில் ஒரு அசட்டை பண்ணப்பட்ட ஒரு காரியம். பொதுவாகவே யாரும் சிறியவர்களை சின்னவர்களை பெரிதாய் பார்ப்பது இல்லை. இன்னும் சொல்ல போனா எந்த ஒரு சிறிய காரியத்தையும் யாரும் விரும்புவது இல்லை. இன்னைக்கு எந்த ஒரு காரியம், ஒரு கடை திறப்பா இருக்கட்டும், என்ன செய்ய விரும்புறாங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கணும், பெருசா இருக்கணும், எடுத்த உடனேயே ரொம்ப சிறப்பா மற்றவர்களை விட நான் சிறந்து செய்யணும். ஒரு பெரிய எல்லாருடைய மனதிலும் இருக்கிற எண்ணம் என்ன அப்படின்னா பெரிய அளவுல நான் செய்யணும். இது வரைக்கும் கார் வாங்குறோமா அப்படின்னா பெரிய கார், வீடா பெரிய, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னா சின்னதை யாரும் விரும்புகிறது இல்லை. இப்ப ஆண்டவர் இங்க ஒரு 10,000 ரூபாய் செக்கையும் இங்க ஒரு 1 கோடி ரூபாய் செக்கை வச்சு உங்ககிட்ட எதை வேணும்னு கேட்டா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்களேன். நம்ம மனது பொதுவாகவே நம்ம மனது என்ன நினைக்குதுன்னா பெருசா தான் நினைக்கும். நிறைய நான் பார்த்துருக்கேன். ஒரு திருமணம் அப்படின்னு சொன்னா அந்த திருமணம் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் மனசுக்குள்ளேயும் எது ஆங்கிள் ஃபர்ஸ்ட் நிற்கும்னா இதுவரை யாரும் செய்திராத, இதுவரும் யாரும் நடத்திராத ஒரு பெரிய அளவுல. தவறல்ல. சில நேரங்களில் பிரசங்கியாலே சொல்லுவாங்க, நீ கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ப்பா, நல்லதுதான். ஒரு பெரிய காரியத்தை கர்த்தருக்காக செய்வது, ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் லைஃபுக்குள்ள கடந்து வர்றது, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, ஒரு பெரிய மேன்மைகளை நடத்துவது என்பது தவறல்ல, அது இயற்கை தான். ஆனா ஒன்று மட்டும் நீங்க மனதுக்குள்ள வச்சுக்கணும், எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அது சிறிய காரியத்திலிருந்து தான் ஆரம்பிக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? சின்ன காரியத்தில் இருந்துதான் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு காரியமும் துவங்குகிறது. அதனாலதான் துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவை கர்த்தர் என்னவா மாத்துறாரு? சம்பூர்ணமா மாத்து. நம்ம லைஃப்ல மறந்துடவே கூடாது. அதான் சிறியவங்கள், சிறியது சின்ன காரியம் அப்படின்னாலே நம்ம பார்வையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரணமானது, அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாதது, அதை அந்த அளவுக்கு விரும்ப தகாத ஒன்றா மாறிடுது. ஒரு முறை ஒரு பட்டணத்துக்குள்ள ஒரு வாலிபன் நுழைந்து அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டானா, இந்த பட்டணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போகும்போது ஒரு வயதான ஐயா இருந்தாராம். அவர்கிட்ட போயிட்டு அந்த பையன் கேட்டானா, ஐயா இங்க பெரியவரா பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா, பெரியவங்களா பிறந்தவங்க நிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டப்ப அந்த ஐயா சொன்னாராம், தம்பி எல்லாரும் பெரியவங்களாலாம் பிறக்கிறது இல்ல, எல்லாரும் சின்னவங்களால தான் பிறந்துவாங்கன்னு சொன்னாராம். புரியுதா உங்களுக்கு? யாரு பெரியவங்களா பிறக்கிறது இல்லை. ஏங்க இந்த யானை பார்த்துருக்கீங்களே, எவ்வளோ பெரிய யானை, அது பிறக்கும் போதே அந்த சைஸ்லயே பிறக்குது. அந்த சைஸ்ல பிறந்தா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. சின்னதா தான். சிங்கம் இருக்குல்ல, உருமுதில்ல, கடிக்குதுல, எவ்வளவு பராக்கிரமா இருக்குது. அது பிறக்கும் போது பாருங்க ஒரு சின்ன ஒரு பூனை குட்டியை போல ஒரு சின்ன, நான் மீண்டும் சொல்றேன், எந்த ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் செய்வது தவறல்ல. ஆனா ஒரு வாழ்க்கையில ஒன்றை மறந்துடக்கூடாது, எந்த காரியமா இருந்தாலும் அது ஒரு சிறிய அற்பமான ஆரம்பத்திலிருந்து தான் தேவன் துவங்க விரும்புகிறார். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிங்களேன். சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? எவ்வளவு அழகா சொல்ல பாருங்களேன். அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. அற்பமான ஆரம்பம் எப்பவுமே ரொம்ப சின்னதா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதை ஒருவர் என்ன செய்யக்கூடாதுன்னா அசட்டை பண்ணக்கூடாது. பிரசங்கில 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனால் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம். ஒரு ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது. ஏன் அசட்டை பண்ணப்பட்டது? ஒரு ஏழையுடைய ஞானம் ஏன் அசட்டை பண்ணப்பட்டதுன்னா அவன் ஏழை, அவன் சிறியவன்.
எப்போவுமே நம்ம மனதுக்குள்ள அதான் சொல்றேன், இந்த செய்தியை நல்லா புரிஞ்சுக்கங்களேன். நம்ம வாழ்க்கையில பெரிதை எதிர்பார்ப்பதும் பெரிய காரியங்களை செய்வதும் தேவனுக்காக பெரிய காரியத்தை சாதிக்க விரும்புவதும் தவறல்ல. இப்போ நானே எடுத்துக்கிட்டீங்க சொன்னா கர்த்தருக்காக என்ன செய்யணும், பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு நான் விரும்புவேன். என்ன யாரையும் கேட்டா நான் கர்த்தருக்காக ஒரு பெரிய தாக்கத்தை தேசத்துக்குள்ள ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் விரும்புறேன். எல்லாம் உண்மைதான், நல்லதுதான். ஆனா எதை மறந்துடக்கூடாது அப்படின்னா சிறிய காரியத்தை மறந்துடக்கூடாது. நம்ம லைஃப்ல ஆரம்பம், நம்ம வாழ்க்கையினுடைய தொடக்கம், ஒரு காரியத்தினுடைய வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு சின்ன தொடக்கம் இருந்திருக்கும். நம்ம என்ன நினைப்போம்னா அந்த பெருசை மட்டும்தான் நம்ம யோசிப்போம், சின்ன காரியங்களை நம்ம மனதுக்குள்ள கொண்டு வருவதில்லை. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுதுன்னா, சின்னவனை 1000ஆக சிறியவனை கர்த்தர் பலத்த ஜாதியாய் மாற்றுகிறவர். கர்த்தர் ஒரு நாளும் மறக்கிறதே கிடையாது. கர்த்தர் ஒரு நாளும் சின்ன காரியத்தை அவர் விடுறதே கிடையாது. உதாரணத்துக்கு வேதத்துல ஒரு சின்ன கோல் தான் ஒரு செங்கடலை பிளக்கிறதுக்கு தேவன் பயன்படுத்தினார். செங்கடலை பிளப்பதற்கு ஒரு பெரிய ஆயுதத்தை அல்ல, ஒரு பெரிய காரியத்தை அல்ல. மோசே உன் கையில என்னப்பா இருக்குது? ஆண்டவரே ஒரு கோல், ஒரு சாதாரண மரக்கோல் போதும் மோசே, இத செங்கடலுக்கு முன்பதாக நீட்டின உடனே அந்த செங்கடல் 2ஆக பிளந்தது. ஒரு சின்ன கல்லுதான், ஒரு சின்ன கல்லுதான் அவ்வளவு பராக்கிரமம் நிறைந்த கோலியாத்தை வெற்றி பெறுவதற்கு காரணமாய் அமைந்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பயன்படுத்துகிற, ஆண்டவர் யூஸ் பண்ணுகிற நபர்களை, காரியங்களை பாருங்க, சின்னதுதான். நாம தான் நம்ம லைஃப்ல சின்னதுன்னு ஒதுக்க பார்ப்போம். ஆனா நம்முடைய தேவன் சின்னதை கொண்டு கர்த்தர் 1000களாய் மாற்ற விரும்புகிறார். சின்னதை கொண்டு பலத்த ஜாதியாய் மாற்ற போகிறார். அதனாலதான் நீங்க சொல்லுங்க, நான் சின்னவனா இருக்க சந்தோஷம். ஏன் தெரியுமா? இந்த சின்னவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை வர நாட்களில் செய்ய போகிறார். அப்ப சின்ன கல்லுதான், ஒரு சின்ன தாடை எலும்புதான் அத்தனை பெலிஸ்தியர்களையும் கொன்று ஜெயிக்க முடிந்தது. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் தான். அந்த கொஞ்சத்தை கொண்டுதான் ஆண்டவர் பஞ்சகாலம் முடியும் வரை தேவன் ஆசீர்வதித்தார். உன்னிடத்துல என்னப்பா இருக்குது? சின்ன அளவுல எண்ணெய் இருக்குது, அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஆயில் இருக்கா, சின்ன அளவு தான், ரொம்ப பெரிய அளவுல இல்ல. போதும், ஆண்டவருக்கு சின்னது போதும். ஏனென்றால் ஆண்டவர் சிறியதை தள்ளி விடுகிறவர் அல்ல, சிறியதை கொண்டு பெரியதை செய்ய விரும்புகிற தேவன். அல்லேலூயா. நம்ம லைஃபுக்குள்ள ஆண்டவர் சொன்ன சின்ன காரியங்களை நம்ம மறந்துடவே கூடாது. சின்ன காரியங்களை நம்ம விட்டுடவே கூடாது. ஆண்டவர் யோசிக்கிறாராம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இதை பிடிச்சு செயல்படுறாரு. 5 அப்பம் 2 மீன் தான், ஆனா இங்க இருக்கிறது 5000 பேர். 5000 பேருக்கு எப்படி ஆண்டவரே இந்த 5 அப்பம் 2 மீன் போதுமானதா இருக்கும்? போதும். ஆண்டவர் சின்ன காரியத்தை வைத்து மீதியான துணிக்கைகளை எடுக்க சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல நம்முடைய ஆரம்பம் சின்னதா இருக்கலாம். நீங்க பயப்படாதீங்க, நீங்க யோசிக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, நான் சின்னதா ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த வருஷத்துடைய முடிவு கர்த்தர் கம்பீரமாய் அறுக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. சின்னதான், என் லைஃப்ல சின்னதுதான். நான் சின்னதை மட்டும் அதான் சொல்றேன். சின்னதுன்னு எதையும் அசட்டை பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். சின்னதுன்னு சொல்லி எதையும் ஒதுக்கிறாதீங்கன்னு சொல்றேன். சின்னவர்கள் அப்படின்னு நம்ம தள்ளிடக்கூடாது, சின்னவங்க அப்படின்னு நம்ம நடத்திடக்கூடாது. பாருங்க, சின்ன காரியத்தை செய்ய யாரும் விரும்புறது இல்லை. சிறியவர்களோட உட்கார்ந்து பேச யாரும் விரும்புறது இல்லை. சிறியவர்களோட உட்கார்ந்து கலந்து பேச யாரும் விரும்புறது இல்லை. ஏன்னா அவங்க மனதுக்குள்ள என்ன அனுபவம், அவங்களுக்குள்ள திறமை, அவங்களுக்குள்ள அதுதான் பார்க்கிறாங்களே தவிர தேவன் பாலகர் வாயிலையும் துதிகளை உண்டு பண்ண சர்வ வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. யோசித்து பாருங்க. அவ்வளோ பெரிய மத்தியில ஒரு சின்ன பிள்ளையை எழுப்பினா சொல்றாரு, நீங்கள் சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மனது உன்னுடைய லைஃபுக்குள்ள சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், நம்ம லைஃபுக்குள்ள சின்ன காரியத்தை எதையும் அசட்டை பண்ணாம நம்ம கவனமா இருப்போம்னா இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்றாரு, சிறியவனை கர்த்தர் 1000 மாத்த போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
பொதுவா இந்த சின்னவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்காக நிறைய அர்த்தம் இருக்கு. குறைந்தவன் அர்த்தம். சின்னவன் அர்த்தம் என்ன? குறைந்தவன். சிறியவன் யார் தெரியுமா? பலவீனன் அர்த்தம். சின்னவன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா குறைந்தவன், எண்ணிக்கையில் அல்லது மதிப்பில் அல்லது திறமையில் அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல குறைந்தவர்களா இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, குறைந்ததை நான் பார்க்க போறது இல்ல, என்னை நிறைவாக்குகிற போற கர்த்தரை பார்க்க போறேன். சிறியவன் அப்படின்னா பலவீனன். என் பலவீனம் நிறைய இருக்கலாம். ஒருவேளை நான் ஜெபிக்க முடியாம என் பலவீனம் என்ன பெருசா இருக்கலாம். ஒருவேளை ஒரு பரிசுத்தமா வாழ முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பகுதியில நான் பலவீனமா இருக்கலாம். ஆனா நான் கவலைப்பட போறதில்ல, என் பலவீனத்தை பலனா மாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசியில சொல்றாரு, கவலைப்படாதீங்க, இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு சின்ன சின்ன காரியம் தான் நடக்குதா அப்படி யோசிக்க, சின்னதை கொண்டு இந்த ஆண்டு முடிவுக்குள் ஒரு பெரிய சம்பூர்ணத்தை கர்த்தர் நமக்கு தரப்போறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெயம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெயம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை, தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஆமென் அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அர்ப்பணிப்போட நல்லவரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:8 வாசிங்க. ஒரு சில வசனத்தை காட்டிட்டு இன்னைக்கு 3 கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்லி போறேன். சிறியவர்களா இருக்க வாழ்க்கையில கர்த்தர் எப்படி பெரிய காரியத்தை அவர் செய்கிறார் அப்படின்னா 3 கருத்துக்களை சொல்றேன். அதுக்கு முன்னாடி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து, யாரை தூக்குறார் பாருங்க, சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும், எங்க உட்கார வைக்கிறவங்க? பிரபுக்களோடு. மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். எப்படி பாருங்க, மகிமையான சிங்காசனம். நான் மீண்டும் சொல்றேன், நம்மள ஆண்டவர் எங்கிருந்து தூக்குனார்னா சிறியவர்களாகிய நம்மை கர்த்தர் தூக்குனார். யாரையும் பெரியவங்களா இருந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் தூக்கல. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் சிறியவர்களாய் பலவீனத்தோடு குறைவுள்ளவர்களாய் இருந்த போதுதான் கர்த்தர் நம்மளை தூக்கி இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நம்ம குறைவுள்ளவர்கள் தான். நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நாம் பலவீனர்கள் தான். நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் உள்ளவங்களா இல்ல, ஒரு பரிசுத்தத்துல வெற்றி உள்ளவர்களா இல்ல, அல்லது ஜெப வாழ்க்கைகள் நிறைவானவர்களா இல்ல. ஆனா என்னைக்கு கர்த்தர்கிட்ட நான் வந்தேனோ என் குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றினார். அப்ப இன்னைக்கு ஒரு 3 கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 3 கருத்துக்களும் எதன் அப்படின்னா, தேவன் சிறியவர்களை தள்ளுவது இல்லை. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, சிறியவனும் சிகரமும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சிறியவனும் சிகரமும். ஒரு சிறியவனை தான் என் ஆண்டவர் சிகரத்தில் உயர்த்த விரும்புகிறார். எவ்வளவு உயர உயர ஒரு மனிதன்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா அவனுடைய தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிங்களேன், நான் ஒன்று சில காரியத்தை சொல்லிடுறேன், சரியா? யாரையும் துச்சமாய் நினைக்காதீங்க. கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் நம்ம என்ன சொல்லுவோம், வெளியே நம்ம சொல்லுவோம், என்கிட்ட பெருமையே இல்லை, நான் தாழ்மையா இருக்கேன், என்கிட்டலாம் அந்த பெருமை மனசெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம கிட்ட இருக்க பெருமையினுடைய ஒரு ஐடென்டிஃபை என்ன தெரியுமா? அடுத்தவர்களை நம்ம துச்சமாய் நினைக்கிற ஒரு காரியம். யாரையும் அவங்க சிறியவர்களா இருக்கலாம், குறைவுள்ளவர்களா இருக்கலாம்,
பலவீனர்களா இருக்கலாம். ஆனா நான் எனக்கு சொல்ல முடியும், யாரையும் ஒரு நாள் கூட உங்க வாழ்க்கையில் இதை மறக்காம வச்சுக்கோங்க. எப்போதும் மனசுக்குள்ள எழுதி வச்சுக்கணும். யாரையும், ஒருவேளை அவர்களை விட ஏதோ ஒரு விஷயத்தில் நாம கிரேட்டா இருக்கலாம், அவர்களை விட ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு படி பதவியில் இருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையிலும் நம்ம மனதுக்குள்ள யாரையும் துச்சமாய், அதாவது துச்சமானா ஒரு அலட்சியமா, ஒரு என்னை விட என்ன பண்ண முடியும், நான் தான், என்னை தாண்டி என்ன பார்த்துக்கலாம், நான் என்னதான் நீ என்ன பண்ணாலும், அப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உங்க மனதுக்குள்ள கொண்டு வராதீங்க. நம்ம மனதுக்குள்ள அதை கொண்டு வந்துட்டாலே கர்த்தர் நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவார். நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த எண்ணம் நிறைய பேத்துக்குள்ள இருக்கும், வெளியே தெரியாது. ஆனா வெளியே சொல்லும்போது ஹம்பிள் பர்சன் சொல்லுவாங்க, நான் ரொம்ப தாழ்மையா இருக்கேன். தாழ்மை யாருக்கு தெரியும்னா கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் நம்முடைய தாழ்மை என்பது குறிப்பது அல்ல. நம்ம போடுகிற ஆடம்பர உடை, அது ஆடம்பர உடை போடுறதுனால அவர் தாழ்மையா இல்லைன்னு சொல்ல முடியாது. அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அது கர்த்தர் மட்டும்தான் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய புரிஞ்சுக்கல. தாழ்மை என்பது இட்ஸ் நாட் அ அதாவது எப்படி சொல்றது, அது நம்மளை வருத்தி கொள்வது அல்ல. அது நம்ம மனதுக்குள் இருக்கக்கூடிய ஒன்று. அதை கர்த்தர் மட்டும்தான் அறிவார். அதான் தாழ்மையானவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் நான் இந்த காரியத்தை சொல்றேன்னா, நிறைய நம்ம சபைகள் நான் பார்க்கிறேன், நிறைய பேருக்கு உள்ளத்துக்குள்ள சில செயல்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள பெருமை இல்லைன்னு அவங்க சொன்னாலும் அவங்களுடைய செயல்களும் அவங்களுடைய பேச்சுக்களும் அவங்க நடைகளும் சில காரியங்களை பார்க்கும்போது கவனிக்கும் போது அவங்களுக்குள்ள நான் இல்லைனா, நான் இருந்தாதான், நான் இப்படிதான் அந்த ஒருத்தரை உதாசீனமாய், ஒருத்தர் சாதாரணமா நீங்க நினைக்காதீங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் என் ஆவியானவர் குடியிருக்கிறார். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையில் விலை மதிப்பு நிறைந்தவர்கள். ஒவ்வொருவரும் கர்த்தர் மதிப்புடையவங்க. தேவன் ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவ தேவன் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 3 கருத்துக்களை வேகமா சொல்றேன். கர்த்தர் நம்மளை எப்படி அவர் சிறியவனை தூக்குறார் என்பதை சொல்றேன். 1 சங்கீதம் 40:17 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களில் 40வது சங்கீதம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, சிறியவர்கள் மேல எப்படி ஒரு சிறியவனை கர்த்தர் நேசிக்கிறாரு, எப்படி உயர்த்துறார் என்பதற்கு ஆதாரம் என்னன்னா, கர்த்தர் அவர் மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 3 நான் சொல்ல போறேன், சரியா? இன்ட்ரஸ்ட், அதாவது தேவன் அவர்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். முதல் இன்ட்ரஸ்ட். தேவன் யார் மேல நினைவா இருக்கிறார்னா, இங்க வேதம் சொல்லுது, சிறுமையான எளிமையான ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள அவன்கிட்ட சொல்றாரு, நான் நினைவா இருக்கிறேன். நீங்க ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து கேட்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப கர்த்தர் இயேசப்பாவை எதற்கு அபிஷேகம் பண்ணுகிறார், எதற்கு இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார்னா, பெரியவர்களுக்கு அல்ல, பெரிய பெரிய ஆட்களுக்கு அல்ல. யாருக்கு அனுப்பினார்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு, எளிமையானவர்களுக்கு, ஆவியில எளிமையா இருக்கிறவர்களை கர்த்தர் எப்போதும் நினைவா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான்லாம் ரொம்ப எனக்கு இந்த வசனம் படிச்ச பிறகு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த சிறுமையானவங்களை யாரும் நினைக்கிறது இல்லை, யாரும் பார்க்கறது இல்லை, யாரும் கவனிக்கிறது இல்லை. தெரியுங்களா உங்களுக்கு? சிறுமையானவங்களை யாரும் கவனிக்கிறதோ யாரும் நினைத்து பார்க்கிறதோ இல்லை. இந்த உலகத்துல அப்படிலாம் இல்லை. அடுத்து போய்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் நல்ல, நமக்கு இருக்கிற அழகு ஒரு பெரிய மேன்மை இல்லை, நமக்கு இருக்கிற படிப்பு ஒரு பெரிய மேன்மை இல்லை, நமக்கு இருக்கிற செல்வாக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதுதான் பெருசு. இல்லை, ஒரு அழகு எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு சின்ன ஏதாவது ஒரு சின்ன தண்ணியில குளிச்சு இல்லை ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தா முடிஞ்சு போச்சு, அழகெல்லாம் போயிடும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம எதெல்லாம் பெருசா நினைக்கிறோமோ, எதெல்லாம் பராக்கிரமமா நினைக்கிறோமோ, எதெல்லாம் பலனா நினைக்கிறோமோ, அதெல்லாம் நம்ம பார்வையில ஒண்ணுமே இல்லை.
நம்ம ஒண்ணுமே இல்லை. சொல்ல போனா நம்மளை உயர்த்தி கொள்வதற்கு எதுவுமே இல்லை. அவர் பார்வையில் நாம் அனைவரும் சிறுமையானவர்கள் தான். என்ன சந்தோஷம்னா இந்த சிறுமையானவங்க மேல கர்த்தர் நினைவாய் இருக்கிறார். நீங்க சொல்லுங்க, யார் என்னை பத்தி நினைக்காட்டாலும் பரவாயில்ல, யார் என்னை பத்தி யோசிக்காட்டியும் பரவாயில்ல, யார் என்னை பத்தி கேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, இந்த உலகத்தை படைத்த என்னை சிருஷ்டித்த என் தேவன் என் மேல் நினைவாய் இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. எனக்கு இதை படிக்கும்போது என் மனசுக்குள்ள ஏசப்பாவை அனுப்புனதே, கர்த்தர் அனுப்புனதே யாருக்காகனா சிறுமைப்பட்டவர்களுக்கு, எளிமையானவர்களுக்கு, குறைந்தவர்களுக்கு, பலவீனம் நிறைந்தவர்களுக்கு, அவங்களுக்கு தான் கர்த்தர் ஏசப்பாவை அனுப்புறார். நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லு. நீங்க ஏசப்பா கூட இருந்தவங்கலாம் கணக்கு பண்ணி பாருங்களேன். நீங்க உட்காந்து ஒரு நாள் உட்காந்து தியானிச்சு பாருங்க. இயேசுவோடு இருந்தவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் கொஞ்சம் தான். ஆனா மீதி எல்லாம் யார் அப்படின்னா, நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க, எல்லாம் சாதாரணமான மக்கள், எளிமையான மக்கள், கடன் வாங்கப்பட்ட மக்கள், பலவீனமான மக்கள், போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிற மக்கள், நிறைய வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஜனத்துக்கு மத்தியில் தான் இயேசு அதிகமாய் தன்னை நடத்தி கொண்டார். அவர் இருந்தது அங்கதான், அவர் தங்கின வீடு அதுதான். எங்க பார்த்தாலும் இயேசுவை எங்க பார்த்தாலும் அவரை சுத்தி இருக்கிற ஜனங்கள் யார் அப்படின்னா சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள். ஏன் அப்படின்னா கர்த்தர் அவர்கள் மேல் நினைவாய் இருக்கிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இதை சொன்னது யார் தெரியுமா? ராஜா. இந்த வார்த்தையை சொன்னது யார்? நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேலுடைய ராஜா, கிங்கு. அவர்கிட்ட இல்லாத பொருள் இல்ல, அவர்கிட்ட இல்லாத ஆஸ்திகள் இல்ல, இல்லாத பணம், இல்லாத பதவி, இல்லாத பெருமை எதுவும் இல்லை. ஆனா தாவீது தெளிவா சொல்றாரு பாருங்களேன், என் வீடும் நானும் எம்மாத்திரம். ஏன் அப்படின்னா சிறுமையான எண்ணெய், ஆடுகள் பின்னே மேய்ந்த எண்ணெய் கர்த்தர் நினைவா இருக்கிறதுனால என்னை கர்த்தர் அரசனாய் மாற்றினார். மீண்டும் சொல்றேன், அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சிறிய காரியங்களை அசட்டை பண்ணிடாதீங்க. தாவீதை குறித்து ஒரு கதை இருக்கு. தாவீதுக்கு அரண்மனையில ஒரு ரூம் இருக்குமா. தாவீது எப்பெல்லாம் சில போராட்டங்களை, சில பிரச்சனைகளை தாவீது சந்திக்கிறாரோ அப்பெல்லாம் அந்த ரூமுக்குள்ள அடிக்கடி போயிட்டு வருவாராம். இத பார்த்த அரண்மனை அதிகாரிகள், கதை இருக்குது சரியா, அந்த அதிகாரிகள் என்ன பண்ணா, தாவீது தனக்குன்னு ஏதோ ஒன்றை சேர்த்து வச்சிருக்கிறார், தாவீது தனக்குன்னு ஏதோ ஒன்று எடுத்து வச்சிருக்கிறார். அதனாலதான் அந்த ரூம்குள்ள யாரையும் போகிறது இல்லை, தாவீது மட்டும்தான் போறாரு. அப்ப ஏதோ ஒரு சீக்ரெட், நமக்கெல்லாம் தெரியாத ஒன்றை தாவீது மறைச்சு வச்சிருக்கிறார், தாவீது மறைச்சு வச்சிருக்கிறாரு பேசப்பட்டது. ஒரு நாள் தாவீது எல்லாரையும் கூட்டிட்டு போய் நிக்க வச்சு, நான் என்ன வச்சிருக்கேன்னு பாருங்கன்னு கதவை திறந்து காட்டினாராம். அந்த கதவை திறந்த போது அந்த ரூமுக்குள்ள இருந்தது 4 பொருட்கள். ஒன்று, அவருடைய ஆரம்பத்தில் ஆடு மேய்த்த போது இருந்த கோல், ஆடு மேய்த்த போது போட்டிருந்த செருப்பு, ஆடு மேய்த்த போது வைத்திருந்த அந்த உடை, ஆடு மேய்த்த போது வெற்றிகதை கொடுத்த கவன்கள்ளும் அந்த இதுவும். இந்த 4 பொருள் இந்த ரூம்ல இருந்துச்சான். எல்லாரும் பார்த்துட்டு, என்ன ராஜா இதுக்கு தான் இவ்வளவு தூரம் நீங்க பண்ணீங்களான்னு சொன்னப்ப அவர் சொன்னாரா, நான் ஒவ்வொரு முறையும் ஒரு வெற்றி பெறும்போது, ஒவ்வொரு முறையும், தாவீது தான் யுத்தத்துல அதிகமா யுத்தம் பண்ணவர் சரிங்களா, வெற்றி பெற்றவர் அவர் தான். ஒவ்வொரு வெற்றி பெறும்போதும், ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துக்கு வந்து நான் பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன், சிறுமையாய் இருந்த என்னை கர்த்தர் இன்றைக்கு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷனை கர்த்தரை உயர்த்துறது நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த காலகட்டத்திலும் கர்த்தர் நம்மை உயர்த்தின இந்த ஆரம்பத்தை நம்ம லைஃப்ல மறந்துடவே கூடாது. நாம மறந்தாலும் கர்த்தர் நினைவா இருக்கிறார். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? எந்த விஷயத்தையும் சரி. அதனால சொல்லுவேன், அம்மா அப்பாவை மறந்துடாதீங்க. ஏன் இன்னைக்கு இந்த அளவு வந்திருக்கிறதுக்கு காரணம் ஆரம்பத்தில் அவர்கள் தந்த பலன். எந்த லைஃப்லயும் சரி,
சிறிய காரியத்தை நம்ம லைஃபுக்குள்ள மறக்காம இருக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இந்த உலகம் எப்படி பார்க்குன்றத 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. இவன் நிமித்தம், இந்த கோலியாத்து நிமித்தம் யார் இருதயமும் கலங்க தேவையில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். எப்படி சொல்றாரு பாருங்க. நான் போறேன். எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கீங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் போறேன், இவனை குறிச்சு நீங்க கலங்க தேவையில்லை. இந்த வார்த்தைய சவுல் கேட்டோன்னா என்ன புதுசா இருக்கு. எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கும் போது ஒருத்த மட்டும் சொல்றான் நான் போறேன் அப்படின்றானே, அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கூட்டிட்டு வந்து சவுலுக்கு முன்னாடி சொல்றான், இவனை குறிச்செல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் போறேன், நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இவ்வளவு வைராக்கியமா சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த வசனம் பாருங்க. சவுல் என்ன சொல்றாரு பாருங்களேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், நீ அதான் சிறுவன், இளைஞன். அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். உலகம் கூட சில நேரங்கள் நம்ம சிறுமை காரியங்களை பார்க்காது, சின்னதுன்னு சொல்லி ஒதுக்கிடும். நான் மீண்டும் சொல்றேன், இந்த உலகத்துல வாழ்ற உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, சின்ன காரியத்தை அசட்ட பண்ணும், சின்ன காரியங்களை மறந்து போகும், சின்ன காரியங்களை விட்டுடும். அதுவும் கிறிஸ்தவத்துல சொல்லவே வேண்டாம். கர்த்தர் செய்த நன்மைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுது, உடனே சீக்கிரமாய் மறந்தார்கள். ஒரு சீக்கிரமாய் கர்த்தர் செய்த நன்மையை மறந்து போகிற ஒரு ஜனம் இங்க போய் நின்று சொல்றான், நான் செய்யறேன், நான் பண்றேன். ராஜா ஏத்துக்கல. எப்பா, உன்னை பார்த்தா நீ சின்ன பையன்பா, நீ சிறுவன், உன்னை கொண்டு என்ன செய்ய முடியும், உன்னை கொண்டு என்ன நடத்த முடியும், அவன் சிறு வயதுல யுத்த வீரன், நீ அப்படி இல்லை, தள்ளி நில்லு. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை தள்ளினாலும் ஒதுக்கினாலும் தள்ளப்பட்டவங்களா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் என் மேல நினைவா இருக்கிறாரு, என்னை யாரும் ஒன்னும் செய்யவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. யோசித்து பாருங்க. சிலர்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா பவுல் ஒரு வசனம் சொல்லுவார், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. நல்ல கவனிங்க, பவுல் அழகா சொல்லுவாரு, மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. நல்ல கவனிங்களேன், நம்ம ஞானியும் இல்ல, வல்லவரும் இல்ல, பிரபுக்களும் இல்ல. அப்ப நம்ம யாரு அப்படின்னா அடுத்த வசனம் வாசிங்க பிரதர். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்ம யாரு? ஹலோ சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க ஐயோ நான் பைத்தியம் இல்லை பாஸ்டர், அவங்கள பைத்தியம் சொல்லல. வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஞானிகள் இல்லாம இருக்கலாம், பிரபுக்கள் இல்லாம இருக்கலாம், யாரு வேணா இல்லாம பொறுக்கலாம், ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளுகிறவர்களை அது வித்தியாசமானது. சிறுமையானவனை கத்த தெரிந்து கொள்ளுகிறார். ஆனா தேவன் யாரை தெரிந்து கொள்றாருன்னா, சிறியவர்கள், எளிமையானவர்களை, ரொம்ப பலவீனமானவங்களை. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் பலவீனமா இருக்க நான் சந்தோஷப்படுறேன், நான் சிறியவனா இருக்க நான் சந்தோஷப்படுறேன், காரணம் கர்த்தர் என் மேல் நினைவாய் இருக்கிறார். ரெண்டாவது ஏசாயா 60:22 வாசிங்க பார்ப்போம். ஒரே வசனத்துக்கு நான் கொண்டு போறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சொல்லுங்க பார்ப்போம். நடப்பிப்பேன். சொல்லுங்க பார்ப்போம். முதல் சொன்ன இன்ட்ரெஸ்ட். கர்த்தர் சின்னவர்கள் மேல நினைவாய் இருக்கிறார், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறார். நம்பர் 2, ரெண்டாவது ஐ என்ன அப்படின்னா இன்வால்வ்டு. தேவன் சிறியவர்கள் விஷயத்தில் தன்னை இணைத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க.
நம்ம சிறியவர்கள் சொல்றதுல சந்தோஷப்படணும். ஏன்னா சிறியவர்கள் காரியத்தில் என் தேவன் அங்க பாருங்க, நீ நடப்பிக்க வேணாம்ப்பா, உன்னை ஜாதியா மாத்துறதும் உன்னை 1000 மாத்துறதும் ஏற்ற காலத்தில் இதை செய்யறதும் நீ அல்ல, நானே நடப்பிப்பேன். தேவன் அந்த சிறியவர்களுடைய வாழ்க்கையில் தர 2வது ஆசீர்வாதம் என்னன்னா, அவர்களோடு இணைத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இந்த உலகம் தன்னை பலவான்களோடு இணைத்து கொள்ளுது. நான் நிறைய பார்ப்பேன், பணக்காரங்களோடையே மீட் பண்ணுவாங்க. நான் நிறைய கவனிச்சிருக்கிறேன். சிலர்லாம் இந்த சில காரியங்களை நான் கவனிப்பேன். சில இடங்களில் பேசும்போது, சில இடங்களில் நிற்கும் போதெல்லாம் சிலரோடு இணைத்து கொள்ள விரும்புவாங்க. யாருன்னா தங்களுக்கு தகுந்தபடி, தங்கள் தகுதிக்கு தகுந்தபடி, தங்கள் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தபடி. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு அப்படிதான் எல்லாரும் தங்களுக்கு தகுந்தபடி அப்படியே ஜாயின் பண்ணி வச்சுக்கிறாங்க, தங்களை நினைச்சுக்கிறாங்க. யாரும் தங்களை விட பலவீனமா இருக்கிறவங்களை தெரிந்து கொள்வதற்கு யாரும் விரும்பல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சிறியவர்களோடு இணைத்து கொள்ள விரும்புறதில்லை. ஆனா என் தேவன் யார் தெரியுமா? சிறியவர்களோடு தன்னை இணைத்து கொள்ள விரும்புகிற தேவன் அவர். இதுக்கு இவ்வளவுதான் அல்லேலூயாவா? யோசித்து பாருங்க. பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் சிறுமையா இருக்கிற நம்மளோடு அவர் தன்னை இன்வால்வ் பண்ணிக்க விரும்புறார். எப்பா, உன்னை நான் பெருமைப்படுத்த, உன்னை நான் பெரியவனா மாத்த, உன்னை நான் ஜாதியா மாத்த ஏற்ற காலத்துல தீவிரமா நீ அல்ல, இன்னொருவர் அல்ல, நானே இதை நடப்பிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. சிறியவர்கள் மேல தேவன் வச்சிருக்கிற அந்த விருப்பமை பாருங்களேன், அந்த வாஞ்சையை பாருங்களேன். அதனால நீங்க சொல்லுங்க, நான் சின்னவனா இருந்தாலும் கர்த்தர் இந்த ஆண்டு என்ன பலவானா மாத்த போறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு காரியத்தை வாசிங்க பாப்போம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் வேகமா சொல்லிட்டு போறேன். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. கர்த்தர் எப்படி இன்வால்வ் பண்றாரு அப்படின்றத நான் தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதுல்லாம் என்கிற கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும். அடுத்த வசனம் வாசிங்க பிரதர். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள். தாவீதோட யார் இருந்தாங்க பாருங்க? தாவீது யுத்த வீரன், அவன் கூட இருந்தவங்களை பாருங்க. தாவீது ஏன் சிறுமியான தூக்குனாருன்னா, அவனோடு இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்டவங்க, தாவீதோடு இருந்தவங்க கடன்பட்டவங்க, தாவீதோடு இருந்தவங்க பலவீனர்கள், இன்னும் சொல்ல போனா ஊனர்கள், கூனிகள். இவங்களை தான் தாவீது வச்சிருந்தாரு. இவங்களை வைத்து தாவீது ஜெயம் பெற முடியுமானால் நம்முடைய பலவீனத்தை பார்க்காமல் கர்த்தர் நம்மோடு இணைந்து பெரிய காரியத்தை செய்ய போகிறார். 140ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம். 140ஆம் சங்கீதம் 12வது வசனத்தை நீங்க வாசிங்க பாப்போம். வேகமா வாசிக்கலாம். சிறுமையானவனின் வழக்கையும், சிறுமையானவனுடைய வழக்கையும், எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். நல்லா கவனிங்க. யார் விசாரிப்பா? நல்லா கவனிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. இன்னைக்கு சிறுமையானவனுடைய வழக்க விசாரிக்க யாரும் இல்ல, சிறுமையானுடைய வழக்க பேசுறதுக்கு யாரும் இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் விசாரிக்கிறேன், நான் துணையா நிற்பேன். நீங்க சொல்லுங்க, என் வழக்க எந்த நபர் விசாரிக்க வேணாம், என் வழக்க யாரு கேர் பண்ண வேணாம், எனக்கு நியாயம் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை காட்டி அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நாத்தான் வேல் தீர்க்கதரிசி இங்கு தாவீது கிட்ட சொல்லுவார், ஒருவன் ஏழையானவனுக்கு ஒருத்தன் ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தான், செல்லமா வளர்த்திருந்தான். தாவீது பத்சேபாள்கிட்ட தவறு செய்த போது அந்த உரியாக்காக நாத்தான் வேல் எழும்பி பேசினார். உரியாக்காக யாருங்க பேச முடியும்? உரியாக்காக யாரு போய் நிக்க முடியும்? அங்க இருந்தது தாவீது ராஜா. ஒரு பெரிய ஸ்டேஜில் இருக்கிறவங்கள்ட்ட, ஒரு பெரிய உயர்ந்தவங்கள்ட்ட போய் சில நியாயங்களை பேசினா எடுபடாது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. சில நீதிகளை போய் பேசினா எடுபடாது. அங்க தெரியும், உரியா போய் என்ன கத்துனாலும் சவுண்டு வராது, உரியா போய் என்ன பேசினாலும் பதில் வராது. ஏன்னா உரியாவுக்கு விரோதமா தான் கிரியை செய்யறாங்க, உரியாவுக்கு விரோதமா தான் எல்லாம் நடக்குது, உரியாவையே காலி பண்ண திட்டம் நடக்குது. உரியாவுக்காக நியாயம் விசாரிக்க, நீதி சொல்வதற்கு நோவன் ஒருத்தர் கூட இல்லை. ஆனா நீங்க யாரு இல்லை நினைக்கிறீங்கல்ல, கர்த்தர் எழும்பினார்.
நியாயம் விசாரிக்க நாத்தானை கத்தர் எழுப்பினார். ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க, கத்தர் சிறுமையானவனை தன்னை இணைத்து கொள்றாருன்னா இதுதான் அர்த்தம். நமக்கு யாரும் வழக்காடலையா, நம்ம நீதியை யாரும் பேசலையா, டோன்ட் வரி. நீங்க போய் பேசினாலும் நீதி செல்லுபடி ஆகாது. ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்கள்ட்ட அல்லது ஒரு ஸ்டேஜில் நிற்கிறவங்க கிட்ட அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் செய்யுன்னு சொல்லி பாருங்க, நடக்காது. அது நீதி படாது. நம்ம அமைதியாக தான் போகணும். ஆனால் ஒன்று மட்டும் மனசு நினச்சிட்டே வாங்க, நான் சிறுமையானவன், கத்தர் எனக்காய் வழக்காட வல்லமை உள்ளவர், எனக்காக இணைந்து கொள்ளுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். மூன்றாவது ஏற்ற வாசிங்க. அதே ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். வேகமா வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒரே வசனத்துல தான். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நம்பர் 1, முதல்ல நான் சொன்னேன், இந்த சிறியவர்கள் விஷயத்தில் என் தேவனுடைய தலையீடு, என் தேவனுடைய நடத்துதல் எப்படி இருக்குன்னா, ஒன்று இன்ட்ரெஸ்ட். அவர் எப்படி இருக்குன்னா அவர் விரும்புறார், நடத்துறார். ரெண்டாவது இன்வால்வ்டு, தன்னை இணைத்து கொள்ளுகிறார். அவங்கள தனியா விடுறதில்ல, அவங்க பிரச்சனை உள்ளவங்கள தனியா விடுறதில்ல, அவங்க போராடுறவங்கள தனியா விடுறதில்ல. இங்க இருக்க நீங்க ஏதோ ஒண்ணுக்கு போராடுறீங்கன்னா இன்னைக்கு இந்த நாட்கள்ல சொல்லுங்க, கத்தர் என்ன தனியா விட போவதில்லை, கத்தர் என்னோடு இணைந்து செய்ய போகிறார். மனுஷன் நம்ம கூட இணைந்து செய்யறதை விட கத்தர் நம்மோடு இணைஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல ஒரு பலத்த காரியம் நடந்தே தீரும். ரெண்டாவது என்ன தெரியுமா? இன்க்ரீஸ். சிறியவனுடைய வாழ்க்கையில மூன்றாவது 3 சொல்லிக்கிறேன். 1 இன்ட்ரெஸ்ட், 2 இன்வால்வ்டு, 3வது இன்க்ரீஸ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கத்தர் தீவிரமா நடப்பிக்கிற எதிரமா உங்களை நம்மை பெருக பண்ணுவதற்கு கத்தர் விரும்புகிறார். சிறியவர்கள் பெருகுவதை இந்த காலம் விரும்புறது இல்லை. சுருக்கமா முடிக்கிறேன், சரியா? சின்னவங்க பெருகிறத உலகம் விரும்புவது இல்லை. உலகம் மட்டுமல்ல, கிறிஸ்தவ உலகமும் விரும்புறதில்லை. யோசேப்ப கத்தர் உயர்த்த நினைத்த போது கூட இருந்த சகோதரர்களுக்கு அது பிடிக்கல. புரியுதா? காயின் ஆபேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆபேல ஆசீர்வதித்தத காயினால அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள முடியல. ஏசா யாக்கோபுடைய காரியத்துல முடியல. நிறைய காட்டி கொடுக்க முடியும், நிறைய பேரை காட்டி கொடுக்க முடியும். நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம உயர்ந்துகிட்டு இருக்கிறோம்னா விட்டுருவாங்க. அவர்களை விட நம்ம கொஞ்சம் தாண்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவரால அந்த நபரால ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு வளர்றது, ஒரு உயர்றது, ஒரு பெருகிறது, ஒரு நடத்துறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லெவலோடு நம்ம போயிட்டு இருந்தோம்னா நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் வராது. யோசேப்பு தன் சகோதரர்களை விட, தன் தகப்பன் தாயை விட சொல்றாரு, உங்கள் அரிக்கட்டுக்கு முன்பதாக என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அன்னையிலேருந்தே மாத்திட்டாங்க. சவுலு கொன்றது 1000, தாவீது கொன்றது 14000. அவ்வளவுதான், ஒரு சின்ன வார்த்தை தான். அன்று முதல் சவுல் தாவீத காய்மகாரமாய் பார்த்தான். ஆபேல் காணிக்கைய அங்கீகரித்த உடனே சொந்த சகோதரன் தான், ஆனா அது எப்படி அங்கீகரித்தவர் கத்தர், உயர்த்துறவர் கத்தர், அவர்கிட்ட தான் கோவப்படணும். ஆனா அவன் கோபம் யார் மேல திரும்பிச்சுன்னா ஆபேலின் மேல திரும்பிச்சு. இன்னைக்கு இந்த உலகம் ஒரு மனிதன் வளருவதை, ஒரு மனிதன் உயர்ந்திருப்பதை விரும்பாத ஒரு உலகம். ஆனா சிறியவர்களா இருக்கிற நம்மளை பார்த்து கத்தர் சொல்றாரு, கத்தர் இணைந்து கொள்ளுகிறவர் மட்டுமல்ல, நம்மளை பெருக பண்ணுகிறவரும் கூட. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு நல்லா அனுபவிச்சு நான் சொல்லணும்னா, இன்னும் என் பிள்ளை உயரட்டும், இன்னும் என் மகன் உயரட்டும், இன்னும் என் தேச, நான் சொல்லப்போனா என் ஊழிய உயரட்டும்னு சொல்லி உயர்த்தி உயர்த்தி அழகு பார்க்கறதுல நம்முடைய தகப்பன் நேசரை தவிர வேறு யாராலையும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு யாரையும் பார்த்ததே இல்லை. அதை விட இன்னும், ஏன்னா அவர் தான் சொன்னாரு,
என்னை விட அதிகமான காரியங்களை நீங்க செய்வீங்க. இந்த வார்த்தையெல்லாம் யார் சொல்ல முடியும்? இன்னைக்கு இருக்கவங்க சொல்ல முடியுமா? இல்லை. அவர் உயர்த்தி பார்க்கறதுலையும், நம்மளை அழகுபடுத்தி பார்ப்பதிலையும், நம்மளை தூக்கி வச்சு பார்ப்பதிலையும், நம்மளை நேசிப்பதிலையும், அந்த அன்புக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதரும் ஈடாகவே முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சிறியவனை நான் ஜாதியா மாத்துவேன். ஒருவேளை குறைந்தவர்களா இருக்கலாம், ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இந்த 3 ஆசீர்வாதத்தையும் நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேருக்கு வேணும்? நம்பர் 1, முதலாவதாக நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? இன்ட்ரெஸ்ட். கர்த்தர் நடத்துகிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நம்ம மேல ஒரு நினைவா, நம்ம மேல ஒரு ஞாபகமா, என் பிள்ளை சிறியவனை விடமாட்டேன், யார் நம்மளை மறந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன், நினைவாய் இருக்கிறார். நம்பர் 2, ரெண்டாவது இன்வால்வ்டு. சிறியவனை அப்படியே விடுறதில்ல, நம்மோடு கர்த்தர் தன்னை இணைத்து கொள்ளுகிறார். சில நீதி, சில நியாயம் வெளிப்படாம இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு நீங்க சொல்லுங்க, கர்த்தர் தன்னை இணைத்து என் நீதியை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். நம்பர் 3, மூன்றாவது என்ன சொன்ன? அடுத்து இன்க்ரீஸ். தேங்க்யூ. இன்க்ரீஸ்னா பெருக பண்ணுவார். இந்த உலகம் யார் நம்மளை பெருக பண்ணுதோ இல்லையோ, இந்த உலகம் நம்மளை உயர்த்த விரும்புதோ இல்லையோ, கூட இருக்கிறவங்க நம்மளை உயர்த்த விரும்புறாங்களோ இல்லையோ, தட்டி விடுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறார், என்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, அதனால இதை தீவிரமா அவர் நடப்பிக்க வல்லமை உள்ளவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் அப்படியே எழுமி நிக்கலாம். எல்லாம் எழுமி நின்று இந்த காலை நேரத்துல, ஆண்டவரே, சிறியவன் 1000 சொல்லுங்க, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாவான். என்னை மாற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு சொல்லுவோம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. கரம் உயர்த்தி சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. கரம் உயர்த்தி ஏதுமில்லை, ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, ஓ துணையாளர் என்னை விட்டு விலக உங்க சத்தம் உயர்த்தி ஏதுமில்லை, ஏதுமில்லை கவலை இல்லை, துணையாளர் விலகவில்லை. சொன்னதை செய்து தகப்பனவர், சொன்னதை செய்து தகப்பனவர், நம்புவேன் இறுதி வரை. இசையா சத்தம் உயர்ந்து ராஜாவே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, என் ஓட்டத்திலே, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. முழுவலத்தோடு, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. இருதயத்தை சொல்லுங்க. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. உன்னதரே, முழுவலத்தோடு ராஜாவே, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. அப்படியே கரம் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, சிறியவன் 1000, சின்னவன் பலத்த ஜாதி,
என்னை இந்த வருஷம் அப்படி மாற்ற போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அர்ப்பணிக்கிறவங்க சொல்லுங்க, என் மேல நினைவாய் இருக்கிறீர், என் மேல இணைந்து கொள்ளுகிறீர், என் கூட என்னை பெருக பண்ண போறீங்கப்பா. எங்களை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.